உங்கள் ஊரில் திட்டத்தில் நம்ம செப்டம்பர் மாதத்துக்கான ஒரு உங்களை தேடி உங்கள் ஊர் திட்டம் வந்து ஏரல் தாலுக்காவில் நடைபெற்றுச்சு. 31 துறைகளைச் சேர்ந்த மாவட்ட நிலையிலான அலுவலர்கள் பல்வேறு திட்டப்பணிகள் குறித்து நேரடியாக ஆய்வு செய்து அதுக்கான அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க. அவர்களுக்கான கூட்டம் முடிந்த பிறகு பொதுமக்களிடமிருந்து 430 மனுக்கள் பெறப்பட்டிருக்கின்றன. இவை அனைத்தும் வந்து அந்த உரிய காலத்திற்குள் அந்த அலுவலர்களிடமிருந்து அறிக்கை பெறப்பட்டு தீர்வு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கிறோம். இதை தவிரவும் இதுக்கு பிறகும் நாளை காலை வரையும் இரவு நேரத்திலும் இருந்து காலை உணவு திட்டம் முடிகிற வரையும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தையும் ஆய்வு பண்ணி அதற்கான அறிக்கையும் பல்வேறு துறை சார்ந்த அலுவலர்கள் மாவட்ட ஆட்சியருக்கு கொடுப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் வரக்கூடிய தகவல்களை பெற்று அதை தீர்வு செய்வதற்கு முழு நடவடிக்கையை எடுக்கிறோம். சார் ஏற்கனவே இப்போ டிசம்பர் மாதம் பெஞ்ச மழையில் வந்து நமக்கு ஏரல் ஆற்று வந்து துண்டிச்சப்பட்ட நிலையில் இருக்குது. உண்டான பணி மெதுவாக ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து நமக்கு வந்து பருவமழை ஸ்டார்ட் ஆகிடும். அப்படி ஆயிடுச்சுன்னா ஆற்றுல தண்ணி வந்துச்சுன்னா இந்த பாலத்துக்கு மேலே தண்ணி வந்துடும். அந்த பக்கம் வந்து இந்த பக்கத்துக்கு கல்விக்காக வரக்கூடிய மாணவர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ரொம்ப பாதிப்பு முடிக்கப்படும். அதுக்கு கொஞ்சம் வேலையை இப்போ அந்த பணியை நேரடியாக நான் இன்றைக்கி ஆய்வு பண்ணேன். அதுக்கான பணிகள் இப்போ நடந்துகிட்ருக்கு. விரைவில் அதுக்கான பணிகள் நிறைவு பெற்றுடும். இந்த பருவமழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை முடிக்கிறதுக்கான முழு ஏற்பாடுகளை செஞ்சுருக்கோம். சார் விவசாயிகள் குற்றச்சாட்டு இப்போ இந்த வண்டல் மண் அலுவலில் வந்து பல்வேறு இல்லை வண்டல் மண் அலுவல் தொடர்பாக விவசாயிகள் சில குறைகளை சொல்லியிருக்கிறாங்க. அந்த குறைகள் குறித்து கோட்டாட்சியர் வந்து விசாரணை பண்ணுறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். நீர்வளத்துறை அலுவலர்கள் மற்றும் விவசாயிகள் 2 பேரையும் முழுமையாக கலந்து பேசி அதற்கான முழு தீர்வை நாங்கள் ஏற்றிடுவோம். இந்த பகுதியில் வந்து பெண்கள் மேல்நிலை பள்ளிங்கிறது ஒரு பள்ளி தான் இருக்குது. 100% இந்த வரைக்கும் தேர்ச்சி கொடுத்துட்ருக்காங்க. 3 வருஷம் ஆச்சு அந்த பில்டிங் ஆகிடுச்சு. அந்த பில்டிங் வந்து இப்போ தற்காலிகமாக ஒரு ஸ்கூலில் சிறுதனூர் ஸ்கூலில் செயல்பட்டு. ஸோ அந்த ஸ்கூலில் அந்த மாணவர்களுக்கு அதுண்டான வசதி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள்லாம் குறை வச்சுருக்காங்க. அது சம்மந்தமாக உங்கள்கிட்ட ஆமாம், இப்போ மனு கொடுத்துருக்காங்க. அந்த எஸ்எம்சி பள்ளி மேலாண்மை குழுவிலேருந்து கொடுத்துருக்காங்க, பெற்றோர்களுக்கு கொடுத்துருக்காங்க. நான் நேரடியாக அதை ஃபாலோ பண்ணிவிட்டு விரைவில் அந்த பணிகளை முடிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கலாம். டிசம்பர் மழை வெள்ளத்துக்கு அப்புறம் வந்து இப்போ ஈரோடு துறையிலேருந்து பல்வேறு பணிகள் செஞ்சாங்க. ஆனால் சிறுவையுள்ள மழையிலேருந்து அந்த மதகுலேருந்து சட்டிலேருந்து தண்ணீர் அதிகமாக வெளியேறுது. இப்போ இன்னைக்கு வந்து அதிகமாக உடனே தண்ணி அதிகமாக அதை இப்போ விவசாயிகளும் சொல்லியிருக்கிறாங்க. நீர்வளத்துறை அலுவலர்களும் இங்கே இருக்கக்கூடிய பொறியாளர்களை வச்சு அதில் என்ன குறைபாடுகள் இருக்குதோ சரி பண்ணிடலாம் பண்ணிடலாம்.